ஹலோ மிஸ், இன்னைக்கு வந்து ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, சீக்கிரம் ஜேகேக்கு ஒன் ஷாட் போடுங்கன்னு சொன்னனால தான் வந்து டக்குன்னு போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட். ஸோ கேரிங் ஹஸ்பண்ட், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம ஆகஸ்ட் டியோட வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பயோ அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய விளாக் சேனலோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பயோவில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான், உங்கள் பேர் வந்து ஒய்யன். உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ அஃபிஷியலாக ஜேகேயோட ஒய்ஃபாக வந்து இருக்கீங்க. அண்ட் நீங்கள் வந்து காலேஜ் எல்லாமே முடிச்சிருக்கீங்க, பட் வந்து வேலைக்கெலாம் எங்கேயுமே வந்து போகலை. ஸோ வீட்டுக்கு ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லமாக வந்து வளர்ந்துருப்பீங்க. இட்ஸ் அரேஞ்ச் மேரேஜ். அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்தால் நம்ம ஜங்குக், அவர் உங்களை நல்லாவே வந்து பார்த்துக்கிறாரு. ஸோ 2 பேருக்குமே மேரேஜ் ஆகி வந்து 6 months ஆகுது. ஸோ 2 பேருக்குமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்குது. ரொம்பவே உங்களை கேரிங்காக வந்து பார்த்துக்குவார். ஸோ இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன், நீங்கள் காலையில் வந்து எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாரி வந்து கட்டிகிட்ருக்கீங்க. கரெக்டாக ஜங்குக் வந்து கண்ணை வந்து முழிக்கிறாரு. எவ்வளோ அழகாக இருக்குது காலையிலே இப்படி இனிமையான ஒரு அழகான சீனை பார்க்குறதுக்கு. ஐயோ, அந்த சைடு திரும்புங்க, நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்கன்னு தான் நான் இங்கே நின்று கட்டிகிட்ருக்கேன். அதான் நேற்று எல்லாத்தையும் பார்த்துட்டான்ல, அதுக்கப்புறம் என்ன திரும்புங்க அது இதுன்ட்டுன்னு. திரும்ப கட்டு, எப்படி கட்டுறேன் நானும் பார்க்குறேன். கட்ட தெரியுமா? இத்தனை நாளாக எப்படி கட்டுறான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கட்டு, நான் பார்க்கணும். இல்லை, நீங்கள் அந்த சைடு திரும்புங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. வைக்கப்படுறியா? அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே வந்து எந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் வராரு. எதுக்கு இப்போ பக்கத்தில் வரீங்க? ஏன் வரக்கூடாதா? அப்படி இல்லை, போய் முதல்ல ஃப்ரெஷ்அப் ஆகுங்க. ஆகுறேன், ஃப்ரெஷ்அப் ஆகுறேன். உனக்கு ஃபஸ்ட்டு சாரியை வியர் பண்ணிவிட்டு கட்டி விட்டுட்டு அப்புறம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறேன். திரும்ப இல்லை, எனக்கு கட்ட தெரியும், நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுங்க. ஏய் சும்மா அர்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து ஹார்ட் ரொம்ப வந்து ரைஸ் ஆகுது, ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ரைஸ் ஆகுது. கை காலில் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது, கொஞ்சம் நர்வஸாக ஃபீல் பண்ணுறீங்க. கல்யாணம் 6 மாதம் ஆச்சு, ஆனால் நேற்று தான் நம்ம லைஃபே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் இதுவும் நல்லது தான். இந்த 6 monthsல நீ என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட, நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். 2 பேரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன, பேபி தான், பேபி பிளானிங். அப்புறம் நம்ம லைஃப்பை அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். என் கூட சந்தோஷமாக தானே இருக்கா? சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் அப்பா நல்ல பையனாக பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்கள் என்னை நல்லா தான் வச்சுருக்கீங்க. சரி, நம்ம அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். போய் முதல்ல குளிக்கணும். நான் குளிச்சிட்டேன். சரி, ஆனால் நான் போயிட்டு டவல் எடுத்து கேட்பேன், எடுத்துடணும். சரியா? ஏன் போகும்போதே எடுத்துகிட்டு போக வேண்டியதானே, அங்கே உள்ளே வச்சுக்கலாம்ல. நீ தான் எடுத்துடணும். நான் குளிச்சுட்டு கேட்பேன், எடுத்துட்ற. எதுக்கு? அதெல்லாம் அப்படி தாண்டி. என்ன நீ இதுக்கே ஒரு மாதிரி சொல்கிறான்? ரொமான்ஸ் பண்ணணும்ல, அப்போ தான் லைஃப் ஜாலியாக இருக்கும். ரொமான்ஸ் பண்ணணும் தான், அதுக்காக அங்கேயுமா? ஆமாம், அங்கேயும் பண்ணணும். வெயிட் பண்ணு, எங்கேயும் போடாத. 10 minutesல டவல் எடுத்து கேட்பேன். ஓகே, பாய் அப்படின்னு வந்து உங்கள் கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு குடுகுன்னு வந்து உள்ளே போயிட்டுறாரு. நீங்கள் அவர் வந்து கிஸ் பண்ணதை நினச்சி நல்லா வந்து ப்ளஷ் ஆகுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. கண்ணாடியில் உங்களை பார்க்கவே உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக இருக்குது. ஐயோ, இதுவும் புதுசாக, இந்த ஃபீலும் நல்லா தான் இருக்குது. நேற்று லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்பாடி, நேற்று எவ்வளோ நர்வஸ். ஆனால் இன்றைக்கி காலையில் எல்லாமே புதுசாக இருக்குது. இப்போது காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு எல்லா ரொட்டீனையும் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போது பியூராக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக. ஐயோ, இதுக்கு மேலே என்னை கண்ணாடியில் பார்த்தோன்னா நான் ப்ளஷ் ஆகி செத்துருவேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்கு டக்குன்னு வந்து சாரியை வியர் பண்ணிவிட்டு ஸோ அவருக்கான ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சுட்டு டவல்லாம் ரெடியாக வச்சுட்டு பெட்டில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அவர் கரெக்டாக வந்து ஏய் டவல் எடுத்துட்டு வாடி அப்படின்ட்டு வந்து கதவை திறக்கிறாரு. ஐயோ டவல் கேட்குறாரு. கொடுத்துட்டு நம்ம போய் வேலையை பார்க்க வேண்டியதான். கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வரோ. ஆஹா அந்த மாதிரி சீன்லாம் நடக்க சான்ஸே இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவல் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ அவர்கிட்ட நீட்டுறீங்க. அவர் ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆஹா எனக்கு வேலை இருக்குங்க, நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் வேறு ரெடி பண்ணணும், ஆஃபீஸ் போகணும்ல, நீங்கள் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டவலோட கையோடு சேர்த்து உங்களை பிடிச்சி வந்து உள்ளே இழுக்கிறாரு. ஸோ அவர் முழுசாக ஈரமாக இருக்கார். 2 பேரும் ஹக் பண்ணுற ஸ்டேஜில் நிற்கிறீங்க. அவர் மேலே இருக்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியுமே ட்ராப்ஸுமே வந்து உங்கள் மேலே வந்து ட்ராப் ஆகுது. நீங்கள் அவரை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக ஆகுது. என்னன்னு தெரில, நீங்கள் கிட்ட வரும்போதும் கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போதும் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே படபடன்னு அடிச்சுக்கிறது. அப்படியா? படபடன்னு அடிச்சுக்குதா? புதுசாக இருக்குல்ல, இதெல்லாம் போக போக பழகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸை வந்து பார்க்குறாரு. நீங்கள் அவர் கண்ணையே வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அவர் தலையை வந்து லைட்டாக அப்படியே பெண்ட் பண்ணி ஸோ அப்படியே உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படியே உங்கள் ஹோல் பாடியுமே வந்து ஒரு மாதிரி கூலிங் ஆகுது. பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து பறக்குது. அவரோட ஷோல்டரை வந்து நீங்கள் டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணுறாரு. குளிச்சுட்டு தலையை கூட துவட்டாமல் நிற்கிறீங்க. இப்போது இந்த கிஸ்லாம் தேவையா? ஆமாம், அப்பப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் புருஷன் நல்லா ஜாலியாக இருக்கானே அப்படின்னு உனக்குமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்டி. எப்போ பாரு பேசாமல் நான் பதில் சொல்லிட்டு நைட்டு மட்டும் அதெல்லாம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்காது. ஒவ்வொரு டைமும் உனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். மடி எந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணுவார்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எங்கே தலையை தொடச்சி விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் டவல் எடுத்து ஸோ அவரோட தலையை வந்து தொடச்சி விடுறீங்க. அப்பையில் வந்து ஜேகேயோட ஃபோன் வந்து அடிச்சிட்ருக்கு. என்னங்க ஃபோன் அடிக்குது? எவண்டி அது? காலங்காத்தாலே பண்ணிகிட்ருக்கானுங்க. சரி நான் தொடச்சிக்கிறேன், போய் எடுத்துகிட்டு வா போ அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் போயிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு வந்து ஜேக்கிட்ட கொடுக்குறீங்க. என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் அதிசயமாக கால் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாரு. மச்சான் எங்கடா இருக்க? வீட்டில் தாண்டா இருக்கேன். ஏன் ஆஃபீஸ் கிளம்பிகிட்ருக்கேன். என்னாச்சு? அப்போது இன்னும் நீ ஆஃபீஸ் போகலல்ல? இல்லைடா, ஆஃபீஸ்லாம் இன்னும் போகல. சொல்லுங்கள். அப்போ நல்லா தான் போச்சு. நாங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்ருக்கோம். என்னது இங்கே வந்துட்ருக்கீங்களா? யாரை கேட்டுறா வீட்டுக்கெலாம் வர்றீங்க? என்ன மச்சான் ஆசையாக உன்னை பார்க்கலான்னு வந்தா இப்படி எரிஞ்சு விழுகிற? அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகிறேனே அதுக்கு சொல்கிறேன். ஏன்டா ஆஃபீஸ் போகிற? நாளைக்கு போய்க்கலாம், லீவ் போட்டுரு. லீவ் போட்டுறவா? இன்றைக்கி மீட்டிங் இருக்குது. இருக்கட்டும், உன் ஆஃபீஸ் தானே, அதெல்லாம் லேட்டாக போய்க்கலாம். ஸோ லேட்டாக போனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ ஈவினிங் மேலே போய்க்கோ, மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்ருக்கோம். உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லி நல்லா சமைச்சு வைடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட் பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து ஜேகேயை பார்க்குறீங்க. ஐயோ அம்மு, என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே வந்துட்டுருக்கானுங்க. கேங்கே வந்துட்டுருக்காங்களா? ஐயோ எனக்கு 2 பேருக்கு மேலே சமைக்க தெரியாதே மாமா. ஐயோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், இல்லாட்டி வெளியில் வாங்கிக்கலாம். வேறு என்ன பண்ணுறது, சமைச்சு. ஐயோ வேணாம், நீ இத்தனை பேருக்கெலாம் உன்னால் சமைக்க முடியாது, ஒரு ஆளாக ரொம்ப கஷ்டம். நீ நின்று சமைச்சிட்டு கால் வலிக்கும், பாத்திரம் இருக்கும், அதெல்லாம் செட் ஆகாது. இத்தனை பேருக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறதுக்கே நீ என்ன பண்ண போறியோ தெரில. ஓகே பார்த்துக்கலாம், நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகல, ஓகேவா? சரி மாமா, பிரேக்ஃபாஸ்ட் போய் சிம்பிளாக ஏதாச்சும் பண்ணுறீ, இல்லாட்டி வேண்டாம், அவங்க தான் வந்துடுவானுங்களே. யார் எத்தனை பேர்? 5 பொண்ணுங்க 5 பசங்கடி, 10 பேர்கிட்ட வரானுங்க. ஓகே நீ போய் கிச்சனில் ஏதாச்சும் வேலை இருந்தால் பாரு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து போயிட்டு இருக்க வேலையெல்லாம் முடிச்சு வைக்கிறீங்க.
ஜேகே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வராரு. ஐயோ இன்னைக்கு ரொமான்ஸும் பண்ண முடியாதே. சரி நான் இப்போ கிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஃபோர்ஸ்டாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ சடனாக கிஸ் பண்ணனால உங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே வந்து தெரியல. நீங்களுமே வந்து கிஸ் வந்து பேக் பண்ணுறீங்க. ஸோ அவர் வந்து உங்கள் ஹிப்பை வந்து ரொம்பவே டைட்டாக வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு ஷோல்டரோடு வந்து பிடிச்சிருக்கீங்க. ஸோ கிஸ் பண்ணிகிட்டு இருக்கையிலே வந்து காலிங் பெல் வந்து கண்டினியூஸாக அடிச்சிட்ருக்கு. ஸோ அப்போ ஜேகே வந்து கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணுறாரு. வந்துட்டானுங்கடி. ஐயோ மிஸ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு, மெயின் டோரை. ஸோ நீங்கள் சிரிச்சுட்டே வந்து கிச்சன்லேருந்து வெளியில் வர்றீங்க. ஸோ வரவங்க எல்லாரையுமே வந்து வெல்கம் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜூஸ் வந்து போட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் ஜேகே பக்கத்தில் போய் வந்து உட்காரிங்க. ஜேகே உங்கள் ஷோல்டரில் கையை போட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கையில ஸோ ஒரு பொண்ணு சொல்கிறா, மச்சான் சொல்லு ஆக்சுவலாக ஐஷு வரேன்னு சொன்னாடா. என்னது ஐஷு வரேன்னு சொன்னாளா? அப்படியா? ஆமாம் வரேன்னு சொன்னா, வந்துட்டு தான் இருக்கா. ஆனால் எப்படி? இட்ஸ் ஓகே வர சொல்லு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ நேரம் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்த ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி லைட்டாக வந்து சேட் ஆகுது. ஸோ நீங்கள் இதை நோட் பண்ணுறீங்க. அப்போல்லாம் அவர் உங்களை பார்த்து லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. அப்போல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, என்னாச்சு? நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க, ஏன் எல்லோரும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஆகிட்டீங்க, எனி ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப்போல்லாம் ஜேகே அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஐஷோ எங்கள் கூட படித்த பொண்ணு தான், ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ண போகிறோமா அதான். ஓ அப்படியா, சரி. அப்போல்லாம் வந்து ஐஷோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறா. ஜேகே வந்து ஒரு மாதிரி அந்த பொண்ணை வந்து பார்க்குறாரு. ஸோ எல்லாருமே வந்து வெல்கம் பண்ணுறாங்க. நீங்களுமே வெல்கம் பண்ணி அவங்களுக்குமே ஜூஸ் வந்து போட்டு கொடுக்குறீங்க. அவள் ஜேகேக்கு ஆப்போசிட் வந்து உட்காந்துருக்கா. உங்களையும் ஜேகேயும் மாறி மாறி வந்து பார்த்துட்ருக்கா. ஸோ நீங்கள் அப்போல்லாம் மாமா ஒரு நிமிஷம் கிச்சன் வரை வரீங்களா? இந்தா வாரேண்டி இரு அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு ஸோ உங்கள் பின்னாடி வராரு. அப்போல்லாம் நீங்கள் கிச்சனில் போயிட்டு, என்ன மாமா எதுவும் பிரச்சனையா? என்னடி ஒன்றும் இல்லையே, என்ன பிரச்சனை? இல்லை இவ்வளோ நேரம் நல்லா சிரிச்சு பேசிகிட்டு இருந்தீங்க, ஐஷோ அப்படிங்கிற ஒரு பேர் கேட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்களே அதான். அம்மு அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எனி ப்ராப்ளம், எதாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். ஜி அப்படிலாம் இல்லை, அது வந்து ஃபர்ஸ்ட் லவ்வா? அன்றைக்கி கேட்டதுக்கு அப்படிலாம் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். அது வந்து அது பற்றியா பொய் சொல்லியிருக்கா, இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் வேறு கேடு. நீயா எதுக்கு அந்த அளவுக்குலாம் யோசிச்சுட்ருக்க? 3 years லவ் பண்ணோம், அதுக்கப்புறம் பர்சனல் ரீசன்னால் அவள் வேணான்ட்டான். ஆனால் நான் கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் ஆகிட்டேன். அப்படியா? அப்போ ஏன் ஃபேஸ் ஒரு மாதிரி சேடாக என்னமோ ஃபீலிங்ஸாக பார்க்குற மாதிரி இருக்குது? அது எப்படி அம்மோ இல்லாமல் இருக்குமா? என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லவ்வில் பற்றியா? ஃபர்ஸ்ட் லவ்லன்னு ஒரு மாதிரி சொல்கிற, அப்போது ஏமா லவ் இல்லையா? சி ஓ மேலே தாண்டி இப்போ ஃபுல்லாக ஓ மேலே தான் இருக்குது. ஏன் இப்போ நீ சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்ருக்க? ஃபர்ஸ்ட் லவ்னா ஒரு சின்ன ஒரு கஷ்டம் சேட்னஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கையில் நீ தான் அப்போல்லாம் விடுமாம்மா, நான் இருக்கும்போது எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லணும். நீ என்னடி ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கான் என் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தில் கையை வைக்கிறாரு. சரி ஓகே தானடி. என்ன ஒரு மாதிரி இருக்குது ஃபேஸு, நீ அது சிரிச்சுட்டே இருமோ ப்ளீஸ். சரி மாமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க போனால் என்ன, நான் தான் ஒய்ஃப் உன் கூட இருக்கேன்ல. இதுதான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து அப்போ தான் வந்து எட்டி பார்க்குறாங்க. என்ன மச்சான் ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்கியா? என்னடா பண்ணுறீங்க எல்லாரும் இங்கே நின்றுட்டு? இல்லை நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம், 2 பேரும் கிச்சன்லேருந்து வெளில வரல அதான். சரி கிச்சன்லேருந்து வெளில வரணுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க பேசிகிட்ருப்பாங்க, அதெல்லாம் எட்டி பார்க்குறது என்ன மானஸா? இல்லைடா சும்மா போங்கடா முதல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து ஓடிட்டுறாங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க,
சரி, சாப்பாடு என்ன பண்ண? இத்தனை பேருக்கு சமைக்கிறதுக்குள்ளே என் பொண்டாட்டி கை கால்லாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம வெளில வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிச்சன்லேருந்து 2 பேரும் வெளியில் வர்றீங்க. ஸோ அப்போல அவர் கேங் வந்து சொல்கிறாங்க, எதுக்கு மச்சான் வெளிலலாம் வாங்கிட்டு பேசாமல் வாங்கலேன், ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்து சமைச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜேகே உங்களை பார்க்குறாரு, நீங்களும் ஓகேன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்து வந்து சமைக்க வந்து ரெடி ஆகுறீங்க. கேர்ள்ஸ் எல்லாமே வந்து சமைக்கிறது, பசங்க எல்லாருமே வந்து வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரி வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போல ஜேகே உங்களை பார்த்து, ஐயோ என் பொண்டாட்டி ரொம்ப நேரமாக நிற்கிறாளே, அவளுக்கு காலெல்லாம் வலிக்கும். அப்போல ஒரு ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, இது என்னடா புதுசாக இருக்குது, சமைச்சா எல்லாம் நின்று தானே சமைக்க முடியும், படுத்துக்கிட்டாடா சமைக்க முடியும், அப்படிலாம் ஒன்று இருந்துச்சுன்னா அவளுக்கு வாங்கி கொடுத்துருவேன், ரொம்ப நேரமாக நிற்கிறாடா, கால்லாம் வலிக்காது, இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நின்று சமைக்கிறதுலாம் என்ன இருக்குது, இத்தனை நாள் அப்படி தானே பண்ணிகிட்ருக்கேன். இல்லடி, இப்போ ரொம்ப பேருக்கு சமைக்கிறோம், நின்றுட்டே இருக்கல்ல, அதுக்கு சொல்கிறேன். பாரு எவ்வளோ பெரிய சட்டின்னு, மூஞ்சிஞ்சில் ஆவி பட்டுருச்சுன்னா அது வேறு எரியும்ல, கண்ணெல்லாம் எரியும். அப்போல்லாம் ஹோலை எல்லாருமே சேர்ந்து, ஐயோ இவன் தொல்லை தாங்கலையே, பேசாமல் நீ வந்து நின்று அடுப்பை கிண்டிட்டுருண்டா, உன் பொண்டாட்டியை வேணால் உட்கார சொல்லு. அப்படியா, நீ வந்து உட்காரு, நான் கிண்டுறேன். அதெல்லாம் வேண்டாம், சும்மா இருமாம்மா, இதெல்லாம் ஒரு விஷயம்னு அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே வந்து சமைச்சிட்டு வந்து இருக்கீங்க. ஸோ கரெக்டாக வந்து எல்லாத்தையும் வந்து தம்லாம் வந்து போட்டு மூடி வச்சுட்டு ஸோ கொஞ்ச நேரம் எல்லோரும் உட்காந்து கதை அடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த ஐஷுங்கிற பொண்ணு வந்து ஜேகேவே பார்த்துட்ருக்கா. அது உங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலவும் பொசசிவும் ஆகுது. நீங்கள் ஜேகே கையை வந்து அப்படியே டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து வந்து சிரிக்கிறாரு. ஸோ நீங்களுமே அவரை பார்த்து வந்து சிரிக்கிறீங்க. ஐயோ அடுப்பில் தம் போட்டிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுகுன்னு ஓடிட்டு ஸோ திறக்கும் போது டக்குன்னு உங்கள் கையில் வந்து ஆவி வந்து அடிச்சிருச்சு. அந்த ஆவி அடிக்கிற பெயின் என்னன்னு தெரியுமா? நானாவது ஐயோ தாங்க முடியாது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆவி வந்து அடிச்சிருச்சு. ஸோ கையெலாம் வந்து செவந்துருச்சு. நீங்கள் வந்து டக்குன்னு வந்து பெயினை வந்து கற்றுட்டீங்க. ஸோ ஜேகே வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு குடுகுன்னு வந்து கிச்சனுக்கு ஓடி வராரு. எல்லாருமே உங்கள் ஜேகே பின்னாடி வந்து ஓடி வராங்க. அப்படின்னு நீங்கள் கையை உதறிட்டுருக்கீங்க. ஸோ அவர் என்னாச்சு என்னாச்சு கையில் என்னாச்சு எதையும் கொட்டிக்கிட்டியா? அது மாமா இது ஆவி அடிச்சிருச்சு கையில். ஐயோ இதுக்கு தான் சொன்னேன், ஐயோ கேட்குறியா எதையாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கையில் வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து ஊற்றுறாரு. உங்களுக்கு ரொம்பவே எரியுது. இரு நான் ஐஸ் பேக் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் பேக்லாம் வந்து வைக்கிறாரு. ஸோ எல்லாருமே உங்களை சுற்றி தான் வந்து நிற்கிறாங்க. ஒன்றும் இல்லை மாமா, சின்னதாக லைட்டாக எரியுது அவ்வளோதான். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பார்த்து சமைன்னு. இப்போ பாரு கை எவ்வளோ செவந்து போயிருக்குன்னு. வா நீ சமைக்கவும் வேணாம் ஒன்றும் பண்ண வேணாம், வந்து உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சோஃபாவுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. ஸோ உங்கள் கையில் லோஷன்லாம் போட்டு வந்து தேய்க்கிறாரு. ஸோ உங்களுக்கு ரொம்பவே வந்து எரியுது. பாரு எப்படி செவந்து போச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லைட்டாக வந்து கண்ணு கலங்குது. நீங்கள் அவரை பார்த்து, எதுக்கு மாமா இதுக்கெலாம் அழுதுட்ருக்க? எனக்கு அவ்வளோவா பெயின் தெரியல. மேரேஜுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல டைம் நடந்திருக்கு, மேரேஜுக்கு அப்புறமும் நடந்திருக்கு. ஆனால் உனக்கு தான் தெரில. இதெல்லாம் கொஞ்ச நேரத்துலேயே சரியாக போயிடும். இருந்தாலும் பார்த்து சமைக்க மாட்டியா? பாரு கை செவந்து போயிருக்கு, உனக்கு பெயின் ஜாஸ்தி இருக்குது, ஆனால் நீ சொல்ல மாட்ற. அதெல்லாம் சரியாக போயிடுமாம்மா, இதுக்கெலாம் உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் கண்ணீரை வந்து தொடச்சி விடுறீங்க. ஸோ அப்போலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, விடு மச்சான் அதெல்லாம் சரியாக போயிடும். இருந்தாலும் பாவண்டாவ, சரி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஜேகே வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜேகே உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்காரு. என்ன மாமா இது, வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்கல்ல, என் கையை பிடிச்சிட்டு உட்காந்து அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, போய் அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போம். இல்லை அதெல்லாம் வேணாம், நான் உன்னை எங்கேயும் விட மாட்டேன், என் பக்கத்துலேயே இரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஐஷுங்கிற பொண்ணுங்கிற வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. ஸோ அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஜெலஸும் ஆகுது, இவ்வளோ கேரிங்காக வந்து பார்த்துக்கிறானே அவனோட ஒய்ஃபை அப்படின்னு சொல்லிட்டு.
சரி மாமா, இரு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். எப்படி தனியாக போவா? நாங்கள் வேணா கூட வரட்டா ஹெல்ப் பண்ண? எனக்கு என்ன கையை ஒழிஞ்சு போயிருக்கு, எதுக்கடி இப்பெல்லாம் பேசுகிறான்? இல்லை மாமா, கை ஒழிஞ்ச மாதிரி என்னை ட்ரீட் பண்ணிட்டுருக்கியா? ரெஸ்ட் ரூம் தானே, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, கையை விடு. ரொம்ப தாண்டி பண்ணுற, எனக்கு தாண்டி தெரியும் பெயின்னா என்னென்னு. போயிட்டா அதுக்கப்புறம் சொல்லு, சாரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விடுறேன், ஓகேவா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் வந்து போயிட்டு ஸோ ரூமில் வந்து கீழே ஒரு ரூமில் வந்து இருக்கீங்க. ஸோ அப்போயே ஜேகே வந்து உங்கள் பிளேட்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் சாரீ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விடுறாரு. நீங்கள் அவரே வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது எல்லாருமே தூரமாக நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போல ஒரு பையன் வந்து சொல்கிறான் ஜேகேயோட ஃப்ரெண்டு, பத்தியாடா ஜேகே எந்த அளவுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டான்னு, பொண்டாட்டி எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறான், கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இப்போ பாரு, நல்ல சாரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்துக்கிறான்ல, ரொம்ப லக்கி அந்த கேர்ள் அப்படின்னு வந்து ஐஷுவை பார்த்து வந்து சொல்கிறாங்க. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட வந்து உட்காடுறாங்க. ஜேகே இரு நான் ஊட்டி விடுறேன். ஆமாம்மா நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. இல்லை நான் ஊட்டி தான் விடுவேன், நீ சாப்பிட்டு தான் ஆகணும். சொல்லு, கை வந்து பெயினாக இருக்குது, என்னடி நீ எடுத்து சாப்பிட்ற? நான் தான் ஊட்டி விடுறேன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களுமே வந்து வாய் திறக்கிறீங்க. ஸோ அவர் உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டே வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ நிறைய பேர் வந்து உட்காந்துருக்கவங்களாம் வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு ஸோ ஓட்டிகிட்ருக்காங்க ஜேகேவை. கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஸோ எல்லாருமே வந்து வரிசையாக வந்து கிளம்புறாங்க. ஸோ அப்போல ஐஷு வந்து ஜேகேவை பார்த்து வந்து பேசிகிட்ருக்கா. நீங்கள் பின்னாடி தான் நிற்கிறீங்க, ரொம்ப லக்கிடா அந்த பொண்ணு, நீ ஹஸ்பண்டாக கிடச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். சரி விடு ஐஷு, அதை பற்றி பாஸ்ட்டை பற்றிலாம் எதுவும் பேச வேணாம், பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பொண்ணுமே வந்து ஜேகேவை ஹக் பண்ணுறா. ஸோ இதை நீங்கள் தூரமாக நின்று பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து ஹார்ட்குள்ளே வந்து லைட்டாக ஹர்ட் ஆகுது. ஸோ பட் அவர் வந்து பின்னாடி வந்து ஹக் பண்ணுறதோ ஸோ பேக் ஹக் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஸோ அந்த பொண்ணு வந்து லாஸ்ட்டாக வந்து கிளம்பிட்டா. ஜேகே வந்து திரும்புகிறாரு. நீங்கள் அந்த சைடு திரும்பின மாதிரி வந்து நிற்கிறீங்க. அப்படியே வந்து உங்களை பேக் ஹக் பண்ணுறாரு. இங்கே பாரு, சொல்லுங்க, என்னைய போண்டு அடிக்க மூஞ்சி டக்குடு சிரித்துருச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் ஹக் பண்ணது பார்த்தியா? ஆமாம், இங்கே பாரு, நான் வந்து பேக் ஹக்லாம் பண்ணல சரியா? நீங்கள் பேக் ஹக் பண்ணல தான், பட் இருந்தாலும் எனக்கு பார்க்கையில் கஷ்டமாக இருக்குல்ல, கொஞ்சம் கூட எந்த ஃபீலிங்ஸ் அப்படிலாம் இல்லை சரியா? நான் தான் சொல்லிட்டேன் அவகிட்ட பாஸ்ட்டை பற்றிலாம் எதுவும் பேச வேணான்னு. நீ தான் இருக்க என் மனசு ஃபுல்லாக சரியா? அப்படிலாம் விட்டுட்டுலாம் போயிட மாட்டேன், அந்த அளவுக்கு எச்சத்தனமாலாம் நீ எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே நோட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே வந்து உங்களை வந்து அவரை பார்த்த மாதிரி திருப்புறாரு. இந்த ஜங்குக் உனக்கு மட்டும்தான், வேறு எவ்வளவுக்கும் கிடையாது. அதே மாதிரி ஒய்யன் எனக்கு மட்டும்தான், வேறு எவனுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுறாரு. ஸோ நீங்களுமே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரை பேக் ஹக் பண்ணுறீங்க. டேஸஸ் வந்து இப்படியே வந்து பாஸ் ஆகுது. நீங்கள் ஜேகே கூட நல்லா வந்து என்ஜாய் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கீங்க. உங்களை ரொம்ப கேரிங்காக வந்து வச்சிட்ருக்காரு. ஸோ நல்லா வந்து உங்களை பார்த்துக்கிறாரு. 2 months இப்படியே வந்து பாஸ் ஆகுது. 1 fine day நீங்கள் ஜேகே வந்து ஆஃபீஸ் அனுப்பி வச்சுட்டு ஸோ லஞ்சுக்காக சமைச்சிட்ருக்கீங்க. அப்போவே உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் சென்சேஷன் மாதிரி வந்து இருக்குது. என்ன இது ஒரு மாதிரி கொமட்டிகிட்டே இருக்குது, சாப்பாடு ஸ்மெல் பிடிக்கலையா? இல்லையே, இது அடிக்கடி சமைச்சிருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலே உங்களுக்கு வாமிட் வருது. ஸோ நீங்கள் வாமிட் வந்து பண்ணுறீங்க. எதுவும் முடியலையா என்ன? ஃபீவர் மாதிரியும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து டேப்லெட் வந்து போடுறீங்க. ஸோ டேப்லெட் போட்டுமே உங்களுக்கு வாமிட் 2 times மேலே வந்துருச்சு. சரி இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. ஜேகே கிட்ட சொன்னால் அவர் துடிச்சு போயிடுவார், ஆஃபீஸில் நிம்மதியாக இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேக்குமே கால் பண்ணி இதை பற்றி எதுவுமே வந்து சொல்லலை. சரி நம்ம ஏன் ப்ரெக்னென்சி கிட் வாங்கி செக் பண்ணி பார்க்கக்கூடாது, ஏன்னா 30 daysக்கு மேலேயே ஆயிடுச்சு. நான் அதையும் இது பண்ணாமல் விட்டுட்டேன், இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு.
இதுக்கும் நம்ம அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம்ல. ஜேகே கிட்ட இதை பற்றி சொல்ல வேணாம், கன்ஃபார்மான சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பர்ஸு ஃபோன்லாம் எடுத்துகிட்டு ஸோ பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஸோ அந்த கிட் வந்து வாங்கிட்டு வர்றீங்க. ஸோ வாங்கிட்டு வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாக நர்வஸாக இருக்குது. பாசிட்டிவ்னு வந்தால் நல்லாயிருக்கும், சரி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் வந்து பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோடு ஒரு லைன் வருது. ஸோ நீங்கள் கையை வந்து ரொம்ப டைட்டாக வந்து பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடியிருக்கீங்க. ஸோ கண்ணை திறந்து வந்து பார்க்குறீங்க, பார்த்தா வந்து 2 லைன் வந்து இருக்குது. ஸோ அதை பார்க்க உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு. நீங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஐயோ கொதிக்காத, வயிற்றுல குட்டி ஜேகே இருக்கான், என்னால் நம்பவே முடியல. ஐயோ இதை உடனே என் புருஷன்ட்ட சொல்லி ஆகணுமே. ஆனால் இப்போ ஃபோன் பண்ணி சொன்னோம்னா வச்சுருக்க வேலையெல்லாம் அப்படியே பெண்டிங்கில் போட்டு வந்துடுவார். நைட்டு வரட்டும், சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஜேகேக்கு பிடிச்ச லஞ்சாக வந்து சமைச்சு வந்து வைக்கிறீங்க. லஞ்சுக்கு வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னார், என்னையை தான் கொண்டுட்டு ஆஃபீஸ் வர சொன்னார். இப்போ கால் பண்ணி எனக்கு என்னென்னு தெரில, தலை சுற்றுற இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேணால் வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜேகே வந்து எடுக்கலை, சரி ஒர்க்கில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறீங்க. ஸோ ஜேகே கிட்டேருந்து கால் வருது. மாமா சொல்லு மீட்டிங்க்காக ரெடி ஆகிட்டுருக்கேன், சொல்லு. லஞ்சுக்கு வீட்டுக்கு வரியா? வீட்டுக்கா? நான் தான் வர முடியாதுன்னு சொன்னேனே அம்மோ, நீ கொண்டு வான்னு சொன்னேன்ல. ஏன்? அது என்னன்னு தெரியலம்மாம்மா, எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றி வாமிட் வந்துட்டுருக்கு. என்னடி சொல்கிறா? என்னாச்சு? ஐயோ நீ லஞ்செலாம் எதுவும் பண்ண வேணாம், நீ அப்படியே போய் பெட்டில் படுத்து ரெஸ்ட் எடு, நான் வீட்டுக்கு வரேன். வேலை இருக்குன்னு சொன்னால் வேலை கிடக்கு, பெரிய இந்த வேலை என் பொண்டாட்டிக்கு முடியல, இங்கே எனக்கு வேலையாக முக்கியம். நான் இந்த மீட்டிங் மட்டும் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரேன், நீ எதையும் சமைக்காத, நான் வந்து பார்த்துக்கிறேன். இல்லை சமைச்சு வச்சிட்டேன். ஏண்டி முடியலன்னு சொல்கிற, அப்புறம் எதுக்கு நின்று சமைச்சிட்ருக்க? சரி இரு, எதுவும் எந்த வேலையும் பார்க்காத, போய் ரூமில் படுத்து ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன், ஓகேவா? சரி மாமா, தனியாக எங்கேயும் போயிடாத, சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், போய் முதல்ல பெட்டில் படுத்து தூங்கு, ஓகே? சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வந்து கட் பண்ணிட்டுறீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து குஷியாக இருக்குது. போயிட்டு பெட்டில் வந்து படுத்துருக்கீங்க. அப்படியே உங்கள் வயிற்றை வந்து தொட்டு பார்க்குறீங்க. இன்னும் 9 monthsக்குள்ளே எனக்கு பாப்பா பிறக்க போகுது. என் வயிறு எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு மணி நேரம் கழித்து ஜேகே வீட்டுக்கு வராரு. மைண்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ மேலே மாடிக்கு வராரு. நீங்கள் படுத்து வந்து தூங்கிட்டுருக்கீங்க. ஐயோ என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து டச் பண்ணி பார்க்குறாரு. ஃபீவர்லாம் ஒன்றும் இல்லையே ஏன் அம்மோ அப்படின்னு வந்து உங்களை ஷேக் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் எந்திரிக்கிறீங்க. மாமா வந்துட்டியா? என்னடி பண்ணுது, ரொம்ப முடியலையா? வா ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம், ஒரு 3 times தான் வாமிட் பண்ணியிருப்பேன், லைட்டாக தான் அலை சுற்றுச்சு, அவ்வளோதான். 3 times வாமிட் பண்ணியா? என்னடி அசால்ட்டாக சொல்கிறா? இதெல்லாம் செட் ஆகாது, நீ கிளம்பு, வா ஹாஸ்பிட்டல் போகலாம். அதெல்லாம் வேண்டாம், ஹாஸ்பிட்டல் வேறு விஷயமாக தான் போகணும். வேறு விஷயமா ஹாஸ்பிட்டல் போகணுமா? என்ன விஷயமா? என்னடி சொல்கிற, எனக்கு பக்குன்னு இருக்கு. உடனே எப்படி சொல்ல முடியும்? சரி கண்ணை மூடவா? எதுக்குடி, சர்ப்ரைஸாக எதுவும் பண்ணி வச்சுருக்கியா? இல்லை கண்ணை மூடுங்கிறல்ல, இதுக்கு தானே வர சொன்னியா, பொய் சொன்னியா? இல்லை மாமா, உண்மையாகவே 3 தடவை வாமிட் பண்ணிட்டேன். நீ கண்ணை மூடு, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்டாக ஒரு விஷயம் வச்சுருக்கேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. நீங்கள் அந்த ப்ரெக்னென்சி கிட்ட வந்து கையில் வச்சுட்டு கணத்தர அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து காட்டுறீங்க. அவர் வந்து அப்படியே வந்து ஸ்டாச்சு மாதிரி வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அது ப்ரெக்னென்சி கிட்ட அவருக்கு வந்து ஸோ ஹாப்பி டியர்ஸ்லாம் வருது. அப்படியே உங்களை பார்க்குறாரு. கன்ஃபார்மா? பாசிட்டிவா? ஆமாம், இன்னைக்கு காலைல தான் பார்த்தேன்.
ஐயோ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து சிரிக்கிறீங்க. சரி சரி போதும், அமுக்காத போட்டேனே, வயிற்றுல பாப்பா இருக்குது. சரி சரி சரி, ஏன்னா நம்பவே முடியலாமோ, உண்மையாவா? என்கிட்ட காலில் ஒரு வார்த்தை கூட சொல்ல. இந்த ரியாக்ஷனை நேரில் பார்க்க ஆசைப்பட்டு தான் நேரில் சொல்லிக்கலான்னு நான் உன்னை நேரில் வர சொன்னேன். ஃபோனில் சொல்லியிருந்தா இந்த ரியாக்ஷனை நான் பார்த்துருப்பேனா? கரெக்ட் தான். சரி வா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிடலாம், ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். உடனே வா, இப்போவே வா. ஆமாண்டி, நல்லா வெயிட் பண்ணவே முடியாது. சாப்பிட்டு போகலாமே, பசிக்குது. சரி அம்மோ, நான் ஊட்டி விட்டுறேன். ஸோ போயிட்டு செக் பண்ணிவிட்டு அப்படியே அப்பா அம்மா எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே? சரி மாமா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு சாவருமே வந்து சாப்பிட்றாரு. கொஞ்ச நேரம் ஜேகே கூட அப்படியே வந்து பெட்டில் வந்து படுத்திருக்கீங்க. சந்தோஷமாக இருக்குல்ல? ஆமாண்டி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமே பாரு, உன் புருஷனை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆகிடுவேன். ஸ்ட்ரிக்டாவா? எந்த மாதிரி சொல்கிற? டெய்லி 2 ஜூஸ் குடிக்கணும். 2 ஜூஸா? ஆமாம், நல்லா சாப்பிட்ணும், நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும். உன்னை நடக்க விட மாட்டேன், ஒழுங்காக உட்கார விட மாட்டேன், நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். நடக்கும்போது நான் கூடவே தான் வருவேன். கொஞ்ச நேரம் வாக் பண்ணணும் என் கூட. வீட்டில் எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது. ஸோ வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு ஆள் வச்சிடலாம். சமைக்கிறது நான் தான் சமைச்சு தருவேன், அதை தான் நீ சாப்பிட்ணும். டேப்லெட்ஸ் கரெக்டாக போடணும். ஓகே? அதே மாதிரி நடக்கும்போது பார்த்து நடக்கணும், ஓடக்கூடாது, பார்த்து உட்காரணும் அண்ட் குனியக்கூடாது. என்னம்மாம்மா வரிசையாக ரூல்ஸாக போட்டுகிட்டே இருக்கா? ஆமாம், அப்படிலாம் இருந்தால் தான் புள்ள நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கீழேலாம் குனிஞ்சு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. போயா. என்னடி, டாக்டர் தான் சொல்லுவாங்க, நான்லாம் உன்னை பார்த்துக்கிறேன், அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜேகே வந்து டைட்டாக வந்து ஹக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து தூங்குறீங்க. ஈவினிங் ஆகுது. ஸோ நீங்களும் ஜேகேயும் வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்து போகிறீங்க. ஸோ போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை ஹிப்போடு பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ டாக்டரோட ரூமுக்கு போனதுக்கப்புறம் வந்து உங்களை செக் பண்ணிவிட்டு ஸ்கேன்லாம் வந்து பண்ணி பார்க்குறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்கள்ல புள்ளியோட வளர்ச்சிக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டேப்லெட்ஸ்லாம் வந்து எழுதி கொடுத்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க, நல்லா சாப்பிட சொல்கிறாங்க. ஜேகே சும்மாவே வந்து ஸோ ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ டாக்டர் அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லவும் உங்களை அப்படியே வந்து அலைக்காக கூப்பிட்டு வராரு. ஆமாம், சொல்லும்போது டாக்டர் எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க, அதுக்காக ஓவர் ரெஸ்ட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஏய், டாக்டர் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் இல்லை, குனியக்கூடாது சொல்லிட்டேன். அப்போ இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பியா? வெளியில் போனாலும்? வெளியில் போகும்போது நான் வருவேன் கூட, எங்கே போனாலும். இல்லைன்னா நீ வெளியிலே போக தேவையில்லை. எப்போதும் டாக்டர் செக்கப்புக்கு நான் தான் வருவேன் கூட. அம்மா வந்தாலும் ஓகே, அத்தை வந்தாலும் ஓகே, கண்டிப்பாக நானும் வருவேன். ஓகே சார், ஓகே. இந்த 9 மாதமும் உங்கள் பேச்சு தான் கேட்கணும், அப்படி தானே? ஆமாம், 9 மாதமும் என் பேச்சு கேட்கணும். அதுக்கப்புறம் 2 வருஷமும் என் பேச்சு தான் கேட்கணும். பிள்ளைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், நீ என்ன சாப்பிட்ணும், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவேன். ஓகே, சூப்பர். 3 இயர்ஸ் உங்கள் கஸ்டடி தான். ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிக்கிறீங்க. ஸோ அவர் உங்களை சிரிச்சுக்கிட்டே வந்து கூட்டிகிட்டு போய் வந்து மெதுவாக உட்கார வச்சுட்டு டேப்லெட்ஸ் எல்லாமே வாங்க போயிட்டாரு. ஸோ வந்து உங்களை மெதுவாக வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போல நீங்கள் சொல்கிறீங்க, நீ 8 மாதம் 9 மாதம் கேர் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பார்த்துக்கிறோமாம்மா. இப்போது இதெல்லாம் ட்ரைலர் தான், போக போக மெயின் பிக்சரே பார்ப்பேன். பார்க்க தானே போகிறேன். ஸோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன், நீ என்னென்ன ரூல்ஸ் போட போகிற, எப்படி பார்த்துக்க போகிறேன்னு. ஆனால் பிளெஸ்ஸிங் தெரியுமா இந்த மாதிரிலாம் ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறது. ஒவ்வொருத்தங்களும் நீயே போய்க்கோ, போய் செக் பண்ணிட்டு வான்னு காசு கொடுத்து தனியாக அனுப்பிச்சிட்ருவாங்க 9 மாதமாக இருந்தாலும். ஆனால் நீ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் என் கூடவே வர. ரொம்ப லக்கி மாமா. இப்போது எனக்கு எப்படிம்மா இருக்குது,
நல்ல வேலை ஐஷு உன்னை வேணான்னு சொல்லிட்டா, பிரேக்கப் பண்ணிட்டா. இல்லைன்னா வச்சுக்கோவேன், இந்த மாதிரி ஒரு கேரிங்கான ஹஸ்பண்ட் எனக்கு கிடச்சிருப்பானா? ரொம்ப நீ வெக்கப்பட வைக்காத அம்மோ, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு, ஸோ உங்களோட ஸ்லிப்பரை வந்து எடுத்து ஸோ உங்களுக்கு வந்து போட்டு விடுறாரு. ஸோ அவர் தான் வந்து போட்டு விடுறாரு, பிகாஸ் நீங்கள் குனியக்கூடாதுன்னு அவர் வந்து ரூல்ஸ் போட்டார்ல. ஸோ எல்லாருமே உங்களை தான் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. சில பேர் சொல்லிட்டு போகிறாங்க, பாரு பொண்டாட்டி எப்படிலாம் பார்த்துக்கிறாரு, உள்ளங்கையில் வச்சு தாங்குறாரு. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போவையில் உங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்லிப்பர் போட்டு விட்டுட்டு உங்களை அப்படியே மெதுவாக வந்து கூட்டிகிட்டு போய் காரில் வந்து உட்கார வச்சு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி உங்களை வீட்டில் போய் வந்து சேர்க்குறாரு. ஸோ இப்படியே வந்து மந்த்ஸ் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு 6 months ஆகுது. நல்லாவே உங்கள் பேபி வாம்பு வந்து தெரியுது. ஸோ நீங்கள் 2 பேரும் வந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போலாம் நீங்கள் ஜேகேவை பார்த்து கேட்குறீங்க, மாமா சொல்கிறீ எதுவும் வேணுமா? இல்லை, இப்போது கேரிங்காக இருக்க, ஓவர் கேரிங்காகவே இருக்க, அதெல்லாம் ஓகே. பட் பேபி பிறந்தக்கப்புறம் கண்டுக்காமல் போயிடுவியோ சுத்தமாக என்னைய? அப்படிலாம் போக மாட்டேன். எப்போதுமே நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பேபியை தான் நல்லா பார்த்துக்கணும். செகண்ட் பேபியை ஃபர்ஸ்ட் பேபி பார்த்துக்குவா, நானும் செகண்ட் பேபியை பார்த்துக்குவேன். ஆனால் ஃபர்ஸ்ட் பேபியை நான் தானே ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கணும். அப்போ தானே அவளும் செகண்ட் பேபியை நல்லா பார்த்து வளர்ப்பா. நான் அப்போல்லாம் உன்னை விட்டுட்டு உன்னை கண்டுக்காமல் எப்போ பாரு செகண்ட் பேபியே தூக்கிடலாம் தெரிய மாட்டேன். நீ தான் என் ஃபர்ஸ்ட் குழந்த, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். இப்போன்னு இல்லை, புள்ள பெற்றக்கப்புறமும் இல்லை, நமக்கு 60 வயசானாலும் உன்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குவேன். உனக்கு ஒரு சின்ன அடிபட்டாலும் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால உனக்கு சின்ன அடிபடாமல் உனக்கு ஹர்ட் ஆகாமல் பார்த்துக்குவேன். இப்போ எனக்கு என்னம்மா கஷ்டமாக இருக்குது, பேபி எப்படி பெக்க போகிறா, அந்த பெயினை நீ தாங்கணும், அதை பார்த்து நான் தாங்கணும். எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நார்மல் டெலிவரினா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பெயினை நீ எப்படி தாங்க போறியோ? சிசரிங்னா வருஷம் ஃபுல்லாக நீ கஷ்டப்படணும். முதுகு வலி, இடுப்பு வலி, அந்த தையலோட வலி, இவ்வளோத்தையும் நீ தாங்கணும். எனக்கு அது ஒரு சைடு யோசனையாக இருக்குது. எனக்கு அதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காமோ. இந்த பெயினை நீ தாண்டி வரணும். நீ அந்த அனுபவிக்கும் போது அந்த பெயின் எனக்கு ஃபீல் ஆகும், அதை நான் தாண்டி வரணும். இதுதான் என் மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அவரை கையை பிடிச்சி, சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு புருஷன் நான் 7 ஜென்மத்துக்கும் எனக்கு புருஷனாக நீ வரணுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னோடய வலியை புரிஞ்சு அதுக்காக நீ ஃபீல் பண்ணுற பற்றியா? இதான் மாமா எனக்கு வேணும். என் வலியை நீ பாதி வாங்கி வச்சுக்க முடியாது. என் வலியை நான் தான் தாங்கணும். தாங்குவேன், கண்டிப்பாக தாங்குவேன். ஏன்னா நீ என்னை தாங்கி பிடிச்சிருக்கும்போது, என்னை இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கும்போது, இந்த பெயின்லாம் எனக்கு தூசி மாதிரி. நீ இருக்கல, நீ பக்கத்தில் இருப்பல, அந்த சிச்சுவேஷனில் அவ்வளோ பெரிய பெயினை நான் ஃபேஸ் பண்ணும்போது கையை பிடிச்சிட்டு நான் இருக்கேன் அம்மு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவல்ல, அது போதும். அதுலேயே இந்த பெயினை நான் தாங்கிப்பேன். ஒய்ஃபோட பெயினை புரிஞ்சு நடந்துக்கிறது ஒரு ஹஸ்பண்ட்க்கு இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அந்த மாதிரிலாம் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. 100ல் 10% தான் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த 10%ல் நீ எனக்கு கிடச்சிருக்க. ஐ ஆம் ஸோ லக்கி. அண்ட் நம்ம பேபி அதுவுமே ரொம்ப லக்கி. ரொம்ப கேரிங்கான ஒரு அப்பா. எனக்கு ஒரு சின்ன அடிபட்டாலே அன்றைக்கி ஆவி அடித்ததுக்கே நீ துடிச்சு போயிட்ட. அப்போது எனக்கு புரிஞ்சிச்சு, நமக்கு பேபி பிறந்தாலும் நம்ம மாமா நல்லபடியாக பேபியை வளர்ப்பான், நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு. நானும் பேபியும் ரொம்ப ரொம்ப லக்கி அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்து சொல்கிறீங்க. ஸோ அவர் உங்களை ஹக் பண்ணுறாரு. நீ எனக்கு ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி நம்ம குழந்தையும் எனக்கு ரொம்ப முக்கியம்.
உங்கள் 2 பேரையுமே எப்போதுமே நான் ஹர்ட் பண்ண மாட்டேன், யாரையும் உங்களை ஹர்ட் பண்ணவும் விட மாட்டேன். ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. நீங்கள் லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போல அவர் ஐயோ தப்பாக சொல்லிட்டேன், ஐ லவ் யூ போத் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேபி வாம்பை வந்து கை வைக்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து வந்து சிரிக்கிறீங்க. விட்டு கொடுக்க மாட்டியே? கொடுக்கவே மாட்டேன். உனக்காக என் பொண்ணையும் என் பொண்ணுக்காக உன்னையும் எப்போதுமே விட்டு கொடுக்க மாட்டேன். பொண்ணா? பையன் குட்டி ஜியான் உள்ளே இருக்கான். ஆஹா, குட்டி ஒய்யன்தான் உள்ளே இருக்கா. இல்லை மாமா, குட்டி ஜான். எனக்கு கன்ஃபார்ம் ஆகும்போது குட்டி ஜேகே உள்ளே இருக்கான் தான் நான் வந்து தொட்டு பார்த்தேன். அதனால ஜியான் தான் பிறப்பான். இல்லை ஒய்யன் தான் பிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் மாறி மாறி ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போல நீங்கள் சொல்கிறீங்க, என்னவா இருந்தால் என்ன, நம்ம குழந்த. ஜானாக இருந்தால் என்ன, ஒய்யனாக இருந்தால் என்ன. ஜான் ஃபஸ்ட்டு பிறந்தா அடுத்து ஒய்யன் பெற்றுக்கலாம், இல்லை ஒய்யன் ஃபஸ்ட்டு பிறந்தா அப்புறம் ஜான் பெற்றுக்கலாம், ஓகேவா அப்படின்னு கேட்குறீங்க. சாரி, எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கப்படுறாரு. ஹாப்பி என்டிங். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கேரிங்கான ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுலாம் ரேரு. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஐடியல் டைப் இந்த மாதிரி தான். அதனாலேயே நான் இதை வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஒரு ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட். ஸோ எப்படி ரெக்வெஸ்ட் வந்துச்சுன்னா, ப்ரெக்னென்சி டயத்தில் கேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஜேகே ஒன் ஷாட் தான் வந்துச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணனோடது ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி வந்து கொண்டு போனேன். எனக்கு வந்து என்னோடய ஐடியல் டைப் வந்து ஒரு கேரிங்கான ஒரு ட்ரூவான ஒரு பர்சன், என்னை ஒரு உண்மையாக லவ் பண்ணுற ஒரு பர்சன் தான் வந்து எனக்கு ஐடியல் டைப்பாக வேணும். அது வந்து ஒரு ரேரஸ்ட்டு ஜெம்மு. அந்த கேரக்டர் இருக்கவங்க ஒரு ரேரஸ்ட்டு ஜெம். அது கண்டுபிடிக்கிறது, அது கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். பட் கிடைக்கணும்னு நம்ம கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கணும். ஸோ நான் வேண்டிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரிங்கான ஹஸ்பண்ட் வேணும்ப்பா. கேரிங்காக ஒரு ட்ரூவான லவ். அவன் என்னையே தவிர வேறு எந்த பொண்ணையும் திங்க் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பையன் கிடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நான் கும்பிடு போட்டு தூக்கிட்டே போயிடுவேன். சத்தியமாக சொல்கிறேன். இந்த மாதிரி கிடைக்கிறதுலாம் எங்கே இருக்காங்களோ. எனக்கு இந்த மாதிரிலாம் தோணும், உனக்கு வரப்போகிறவன் எங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கானோ, எவ பின்னாடி சுற்றிட்டு இருக்கானோ, அந்த மாதிரிலாம் தோணும் எனக்கு. இது சம்டைம்ஸ் தோணும். அப்படிலாம் வந்து நினைக்கல. ஒரு சைடு கஷ்டமாக இருக்கும், இன்னொரு சைடு சிரிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்யூச்சர் யாராலையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது எப்படி இருக்கும் அப்படின்ட்டுன்னு. பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் வந்து கிடைக்கணும்னு நான் வந்து துவா செஞ்சுக்கிறேன். ஸோ நீங்களுமே செஞ்சுக்கோங்க. ஸோ ஆகஸ்ட் டி அக்காவுக்கு வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும் அப்படின்னு. இன்னும் ஒரு 3 or 4 இயர்ஸ்லாம் எனக்கு மேரேஜ் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ எப்படியும் பண்ணிவிடுவானுங்க. அதனால் வந்து நான் வயசு வந்து ஆக எனக்கு பக்குன்ட்டு இருக்குது. பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்ல ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல, என் 2 காதும் ஃபுல்லாக அடைச்சிருச்சு. அதனால் நான் எப்படி பேசினேன், நல்லா சவுண்டாக பேசினேன்னா, மைல்டாக பேசினேன்னா, தூங்கு மூஞ்சி பேசினேன் எனக்கு புரியவே இல்லை. 2 காதும் அப்படியே அடைச்சிருச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரில. ஸோ இன்றைக்கி வந்து ஜேகேக்கு வந்து போட்டாச்சு. நாளைக்கு சுகாவுக்கு பர்த்டே ஸ்பெஷலாக போட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீடியோ 2-3 நாளைக்கு வராது. ஏன்னா தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணவும் எனக்கும் ஒரு மாதிரி எரிச்சலாக வருது. ஏன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 5 நாளாக தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். எனக்கு அதை நினைக்கலையோ ஒரு மாதிரி சர்ப்ரைஸ்டு, நீயா ஃபஹிமா இது அப்படின்னு. ஸோ ஓகேடா. ஸோ எல்லாருமே எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுங்க. ஸோ எல்லாருமே நல்ல மார்க் வாங்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ஸோ எப்படி இந்த ஒன் ஷாட் இருந்துச்சுன்னு வந்து சொல்லுங்கள். அண்டு அக்கௌண்டன்சி வந்து எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி மோட்டிவேட்டாக சொல்லுங்கன்னு. ஸோ எக்ஸாம்ஸ்லாம் ஈஸியாக வரும்டா சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ சம்ஸ்லாம் நிறைய பார்த்துக்கோங்க. நேம் வந்து ஆண்ட்ரியான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தா. ஸோ நான் முன்னாடியே வந்து பாதி ரெக்கார்ட் பண்ணிட்டேன், நான் காலையில் தான் பார்த்தேன்னா. ஸோ அதனால் எனக்கு ஸ்டார்டிங்கில் சொல்ல முடியல. சம்ஸ் எல்லாமே பாருங்கள், தியரி எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க, நான் தான் சொல்ல முடியும். ஸோ ஈஸியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னோடய விஷஸ். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேடா. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு வந்து மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அண்ட் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. டாட்டா, பை, லவ் யூ.